திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் 144 தடை உத்தரவை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி. 144 தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். தீபத்தூணில், அதாவது உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். அதற்கு முழு பாதுகாப்பும் தர வேண்டும் என நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிய வழக்கு நேற்று விசாரணையில் இருந்தது. அதன் பின்பு அந்த திருப்பரங்குன்றம் பகுதியில் 144 தடை உத்தரவு போடப்பட்டது. அது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தவர் ராம ரவிக்குமார் என்பவர். இந்த வழக்கு விசாரணையில் இன்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்துள்ள உத்தரவு 144 தடை உத்தரவு முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. அதுபோக இன்று காவல்துறை ஆணையாளர், மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் லோகநாதன் முழு பாதுகாப்பையும் ஏற்று மலை உச்சியில் மனுதாரர் தீபத்தை ஏற்றுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அவரை பாதுகாப்பாக கூட்டிச் சென்று மலை உச்சியில் தீபம் ஏற்ற பாதுகாப்பு தர வேண்டும் என உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் மனுதாரர் ராம ரவிக்குமார் தீபம் ஏற்றுவார். அவருக்கான முழு பாதுகாப்பையும் காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை வழங்க வேண்டும். இதை மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் லோகநாதன் முழு பாதுகாப்பையும் செய்து தர வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி மாரிச்சாமி. திருப்பரங்குன்றம் மலையில் இன்று தீபம் ஏற்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே அங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய 144 தடை உத்தரவையும் அவர் ரத்து செய்திருக்கிறார். தற்போது அங்கே இருக்கக்கூடிய காவல் ஆணையாளர் முழு பாதுகாப்போடு மனுதாரர் இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும், முழு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தி நாம் பார்த்தோம். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் 144 தடை உத்தரவை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே நேரம் இன்றைய தினமே திருப்பரங்குன்றம் மலையில் மனுதாரர் அந்த தீபத்தூணில் தீபத்தை ஏற்றவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாத கோவில் நிர்வாகம் மீது நடவடிக்கை கோரிய மனுவில் தான் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலையில் இன்றே தீபம் ஏற்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதற்கான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவையும் அவர் பிறப்பித்திருக்கிறார். அதன்படி இன்னும் சற்று நேரத்திலோ அல்லது இன்னும் சில மணி நேரங்களிலோ திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கவும் தற்போது நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் பல்வேறு விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. மாரிச்சாமி, நீதிபதி தனது உத்தரவில் ஏதாவது காலக்கெடு, அதாவது இத்தனை மணி நேரத்துக்குள்ள, இத்தனை மணிக்குள்ள தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு ஏதாவது பிறப்பித்திருக்கிறாரா? தற்போது தீபம் ஏற்றுவதற்கு அங்கே என்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டு வருகிறது? தற்போது அங்கே யாரெல்லாம் இருக்காங்க? ஏற்கனவே தற்போது பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா வருகையை தடை செய்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளை நம்ம பார்த்தோம். தற்போது இந்த தீபம் ஏற்றுவதற்கு அங்கே வேற யாரெல்லாம் வர இருக்காங்க? அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும், மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நேற்று, அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில். அந்த உத்தரவானது நேற்று நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதனால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்று தொடரப்பட்டது. இன்று அந்த வழக்கு மதியம் 1 மணிக்கு விசாரணைக்கு வந்தது. 1 மணிக்கு விசாரணைக்கு வரும்போது இதே தொடர்புடைய ஒரு வழக்கு 2 நீதிபதிகள் அமர்வில் இருக்கிறது. அந்த வழக்கு முடிந்தவுடன் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளலாம் என கூறியிருந்தார். அதே போல மாலை 5 மணிக்கு மேல் அந்த வழக்கு முடிந்தவுடன் இந்த வழக்கை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவரது நீதிமன்ற அறையில் வைத்து எடுத்துக்கொண்டார். அப்பொழுது அரசு வழக்கறிஞர்கள்
மற்றும் இந்த வழக்கை தொடர்ந்திருந்த ராம ரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜரானார்கள். அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், அதாவது தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேல்முறையீட்டு மனு விசாரணை முடிந்த பிறகு இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளலாம் என அரசு தரப்பிலிருந்து சொன்னார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, அதாவது விளக்கம் கேட்டு அதற்கு அரசு தரப்பிலேயே இன்னொரு இது கூறியிருக்கிறார்கள். அதாவது விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புங்கள். நேற்று நீதிமன்ற அவமதிப்பு நடந்திருக்கிறது. அதற்கு அரசு அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புங்கள், அதற்கு 4 வார காலம் கெடு விதியுங்கள் என கேட்டார்கள். அதற்கு நீதிபதி அதெல்லாம் கொடுக்க முடியாது என கூறிவிட்டார். அதுபோக கோவிலின் அரசு வழக்கறிஞர், அதாவது நீதிபதி ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். கோவிலின் அரசு வழக்கறிஞர்கள் நேற்று கொஞ்சம் உணர்வு பூர்வமாக நடந்திருக்கலாம் என தெரிவித்தார். அதுபோக டெல்டா பகுதிகளில் அதிக மழை, நானும் பக்திமான் தான், தயவு செய்து இந்த வழக்கை ஒத்திவைக்க வேண்டும், உணர்வு பூர்வமான விஷயம் என்பதால் நீதிபதி அதை கருத்தில் கொண்டு வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். அதற்கெல்லாம் மசித்து கொடுக்காத நீதிபதி, நீங்கள் என்ன செய்தீர்கள், உங்கள் உத்தரவை பார்த்து அதில் ஏதாவது செய்வோம் என அரசு தரப்பிலிருந்து சொன்னார்கள். ஆனால் கோவிலின் செயல் அலுவலர் உடனடியாக நேற்று கூட நான் காணொலியில் ஆஜராக கூறினேன், அவர் ஆஜராகவில்லை. இன்று கோவிலின் செயல் அலுவலர், மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல்துறை ஆணையாளர் ஆகியோர் ஆஜராக வேண்டும் என கூறியிருந்தார்கள். அதே போல மாநகர காவல்துறை ஆணையாளர் நேரில் காணொலி மூலமாக ஆஜரானார். செயல் அலுவலர் இன்னும் வராதால் அவர் வருவாரா இல்லையா என்ற கேள்வி எல்லாம் எழுப்பினார். அதற்கு பின்பு செயல் அலுவலரின் நடவடிக்கையே அவரை ஆஜராக உத்தரவிட காரணமாக இருந்திருக்கிறது. அதாவது நேற்று அவர் செய்த நடவடிக்கை, நேற்று எதுவும் முன்னேற்பாடு செய்யாமல் நேற்று 6 மணிக்கு நான் தீபம் ஏற்ற கூறினேன், அதை செய்ய தவறியதுதான் அவரை ஆஜராக நான் கூறுகிறேன் என நீதிபதி கடிந்து கொண்டார். அதுபோக 5:30 மணிக்கு ஆஜராக கூறியிருந்தால் காவல் ஆணையர் ஆஜரானார். அதன் பின்பு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு வழக்கு தயார் செய்யப்பட்டதால் தான் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற முடியவில்லை, அதை நிறைவேற்றக்கூடாது என்று எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை என அரசு தரப்பு வழக்கறிஞர் அரசு தரப்பில் பதில் கூறினார். இதை ஏற்றுக்கொள்ளாத நீதிபதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தனது உத்தரவை பிறப்பித்தார். அந்த உத்தரவில் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் பகுதியில் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவு முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. அதுபோக இன்று மனுதாரர் நேரில் சென்று மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபமேற்றுவார். அதற்கான முழு பாதுகாப்பையும் தமிழ்நாடு காவல்துறை செய்து தர வேண்டும். அதற்கு மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் லோகநாதன் முழு பாதுகாப்பையும் ஏற்று நடத்த வேண்டும் என கூறி அந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதே போல திருப்பரங்குன்றம் பகுதியில் பாஜகவினர் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வருவதாக தகவல் இருக்கிறது. பாஜகவின் மூத்த தலைவர் எச் ராஜா வருவதாக இருக்கிறது. ஏனென்றால் இவையெல்லாம் அவர்கள் வரக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது நீதிமன்றம் அந்த தடை உத்தரவை ரத்து செய்திருக்கிறது. இனிமேல் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுபோக இங்கிருந்து தற்பொழுது நீதிபதியின் உத்தரவை பெற்றுக்கொண்டு மனுதாரர் அங்கே சென்று மலை உச்சிக்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதுபோக அந்த பகுதியில் முதலில் காவல்துறை பாதுகாப்பு அதிகமாக பலப்படுத்த வேண்டும். பிறகு மலை உச்சியில் இருக்கிறது தர்கா இருக்கிறது, அதற்கெல்லாம் பாதுகாப்பு போடப்பட்டு அதன் பின்பு இவர்கள் மலை உச்சியில் சென்று தீபம் ஏற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நீதிமன்ற உத்தரவு நேற்றும் நிறைவேற்றப்படவில்லை. அதற்காகத்தான் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. இன்று என்ன நடக்கிறது என்பது இனிமேல் தான் தெரிய வரும். நன்றி மாரிச்சாமி, உங்களுடைய முழு தகவல்களுக்கும்.